558 கோடி ரூபாயை தர முடியும் என்று டெல்லியிலே இருக்கிற மந்திரி மார்தட்டி பேசுகிறார். பள்ளிக்கல்வித்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உயிர் போனாலும் போகுமே தவிர மும்மொழி திட்டத்தை நாங்கள் எந்த கட்டத்திலும் ஏற்க முடியாது என்று இன்றைக்கு பதில் எழுதியிருக்கிறார். ஏன் என்னை கற்க சொல்லுகிறாய்? நீ என்னுடைய மொழியை கற்பாயா? நான் கேட்கிறேன், கால வரிசைப்படி அரசியல் அட்டவணையில் என்னுடைய மொழி 2வது இடத்தில் இருக்க வேண்டும். மாவட்ட செயலர் மதுரா செந்திலுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய தமிழ் மொழி இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்றால் 2வது இடத்தில் இல்லை, 20வது இடத்தில் இருக்கிறது. உன்னுடைய மொழி என்னுடைய மொழியை விட மேன்மையானதா, கோன்மையானதா, நன்மையானதா, மென்மையானதா, வன்மையானதா? இல்லை.